யாரும் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. கொடுக்கதான் ஏன் சார் அவனுங்க வரானுங்க? பீகார்ல இருந்து, ஒரிசால இருந்து வரானுங்க, மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாத்துலயும் வரானுங்க. அந்த மாதிரி தான் வரானுங்க. யாரும் அந்த மாதிரி கஷ்டப்படுத்தா அவனு வந்திருக்க மாட்டானுங்களே. திருப்பூர்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. திருப்பூர்ல ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அடிச்சு தோர்த்தனாங்க. திருப்பூர்லாம் சென்னையில கிடையாது. எவ்வளவு தமிழும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லாம எல்லாம் உட்காந்துருக்கணும். தமிழ்நாட்டில் ரொம்ப சேஃப்டியா இருக்காங்க. இப்படிதான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவங்க தான் மெஜாரிட்டி, தமிழ்நாடு மெஜாரிட்டி கிடையாது. எல்லா கடையிலும் சரி, எல்லா ஓனரும் சரி, எல்லாமே அவங்களுக்கு தான் ஆதரிக்கிறாங்க. அவங்க தான் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் பொய். அவங்க சொல்றது ரொம்ப. ஆனா இந்தியாவில் இருக்க எத்தனையோ மாநிலத்துல அதிக பேர் இருக்குது தமிழ்நாட்டுல. ஆனா அவங்க புல் பாதிப்பு அவங்க தான் நல்லா இருக்காங்க. இதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆதரவு அவங்க தான். நம்மளும் இப்ப கேரளா இருக்கோம், கர்நாடகா, இது வந்து ஜனநாடு வந்து இந்தியாவில் எங்கனாலும் இருக்கலாம். இதை வந்து நம்ம வந்து வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அவங்க சுதந்திரமா இருக்காங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லையா? நம்ம தமிழ் ஆளுங்க இந்துக்கள்ல வந்து இந்திக்காரனுங்க ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, கம்மியா தான் இருக்கிறான். ஆனா அவங்க வந்துதான் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆயிடுச்சு. மீன்பாடி ஓடுற இடத்துல சண்டை போட்டுக்கிறானுங்க. மீன்பாடி ஓட்டுற இடத்துல ஒரு கூலி தூக்குனா அடிச்சுக்கிறானுங்க. ஆனா நம்ம ஆளுங்களை தான் போட்டு அடிக்கிறானுங்க 10 பேர் ஒன்னா சேர்ந்து. ஆனா இந்த மார்க்கெட் நிர்வாக தலைவரும் சரி இந்திக்காரங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்குன்னு இந்திக்காரங்களுக்குன்னு இருக்கிற உரிமை வந்து அதிகம், நம்ம ஆளுங்களுக்கு கம்மி. தமிழ்நாட்டுல சேஃப்டி இல்லன்றீங்க. நாய்க்கே சேஃப்டி இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு நாய்க்கு சேஃப்டி இல்லங்க. ஏன் இந்தியானுக்கு சேஃப்டி இல்லன்றீங்க? நாயை ரேப் பண்ணிடுறான். இந்தியானுக்கு சேஃப்டி தெரிஞ்சு என்னன்னா பண்ணீங்க? அவனுக்குள்ள தெரிஞ்சு என்ன பண்ணா, அடிக்க போனோம். அவன் நைட்டு கிளம்பி போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அவன் என்ன வேணா பண்ணுவான், பண்ணிட்டு போயிடுவான். எங்க போய் நீ பீகார்ல போய் பிடிப்பியா, அசாம்ல போய் ஒரிசால பிடிப்பியா? அவன் எங்க வந்தாலும் எங்க போறான். அவனை சேர்க்கும் போது என்ன ஆதார் கார்டு எல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப்ல வாங்கி வச்சுட்டா சேர்க்கறாங்க. வேலைக்கு வரான், வேலை செய்யறான்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு நல்ல அந்த கடையில ஒரு கடையில வந்து இந்திக்கார நைட்டா ஒரு 20,000 30,000 50,000 கிட்ட அந்த சம்திங் அமௌண்ட் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். மறுநாள் காலையில் அந்த ஓனர் வந்து இந்த பாத்தீங்கன்னா போட்டோலாம் காட்டி எல்லாரும் கேட்கறாரு. அவன் ஊருக்கு ஓடி போயிட்டான். 50,000 எடுத்துட்டு கிளம்பிட்டான்.